அரசியல் கடம் சூடு பிடிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சித்த மருத்துவத்துக்காக எந்தெந்த கட்சி தலைவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியோட வந்திருக்கேன். டாக்டர்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். BSMS அப்படிங்கிற ஒரு பட்டப்படிப்பை முதல்ல உருவாக்குனது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். திரு பக்தவச்சலம் அவர்கள் 1964 இது உருவாக்குனது. இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது, தனி டைரக்டரேட் உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கலைஞர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் அந்த MG ராமச்சந்திரன் தான் மூல முடுக்குக்கு சித்த மருத்துவத்தை கொண்டு போய் சேர்த்தாரு. அவர் சித்த மருத்துவத்தின் மேல தீராத அன்பு வச்சவர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை சித்த மருத்துவத்துக்கு தனி பிரிவை கொண்டு வந்தது, டேம்காலை கிரியேட் பண்ணது எல்லாமே யாருன்னா அவர் தான். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலில் மட்டும் இருந்த சித்த மருத்துவத்தை நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போனது திரு கலைஞர் கருணாநிதி அவர்களும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தாவை நிறுவனாங்க. இதுக்கு அன்புமணி ராமதாஸும் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் 2015 தான் ஓஜியாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. டெங்கு பல பேர் துடிக்க செத்துக்கிட்டு இருக்கும்போது மருந்தே இல்லாத டைமில் சித்த மருத்துவத்துக்கு நிலவேம்பு கஷாயம் நல்லா இருக்குன்னு சொல்லி திருமதி ஜெயலலிதா அவர்கள்ட்ட சொல்லும்போது எல்லாருக்கும் கொடுங்க, யார் யார்கிட்ட டெங்கு இருக்குதோ எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க. அதனால் பல பேர் உயிர் தப்பிச்சாங்க. டெங்குவுக்கு முன் டெங்குவுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி சித்த மருத்துவம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சு. மக்கள் பயங்கரமாக சித்த மருத்துவ நம்பிக்கையோட வர ஆரம்பிச்சாங்க. இப்போ சித்த மருத்துவத்தை பற்றி பேசுகிற ஒரே அரசியல் தலைவர் NTK கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான். இப்போ எந்த தேர்தல் அறிக்கையிலையுமே சித்த மருத்துவத்துக்காக தனி சிறப்பான ஒரு அறிக்கையை யாரும் வெளியிடலை. திரு ஜோசப் விஜய் அவர்கள் சித்த மருத்துவத்தை பற்றி எங்கேயுமே பேசவே இல்லை. கண்டிப்பாக அவர்கிட்ட யாராச்சும் போய் சித்த மருத்துவம்னு ஒன்று இருக்குது, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். அரசியல் ஞானம் இருக்கிற, அரசியல் அறிவு இருக்கிற, சோம்பேறித்தனம் இல்லாத, மக்கள் பணியில் ஈடுபடுற, களத்தில் இருக்கிற ஒரு கட்சி தலைவருக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க. கனவு தொழிற்சாலையிலேருந்து வர்றவங்க எல்லாருமே மக்கள் நலனுக்காக வர்றாங்களாங்கிறத தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. மேலே போய் பேச தெரிஞ்சு ஃபைட் பண்ணி எல்லா நலன்களையும் தமிழ்நாட்டுக்கு வாங்கி தரக்கூடிய திறமை இருக்கிற ஒரு தலைவருக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க.